News sponsored by புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 0413-2357-202. Vinayaka Missions Research Foundation deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation deemed to be University. For admission, call toll free 1800-309-3332. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய அளவில் ட்ரெண்டிங்கான புதுச்சேரி ராயல் சல்யூட் பேரணியை தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் துவக்கி வைத்தார். லீமா ரோஸ் மார்டின், எம்எல்ஏக்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், சிவசங்கரன், அங்காளன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பாரத பிரதமர் மோடி துணிச்சல் மிக்க ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பித்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ராயல் சல்யூட் பேரணி தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், லீமா ரோஸ் மார்டின், ஜான்குமார் எம்எல்ஏ ஆகியோரால் துவக்கி வைக்கப்பட்டது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து பேரணியாக லெனின் வீதி, காமராஜ் சாலை, நூறடி ரோடு வழியாக காமராஜர் நகர் சட்டமன்ற அலுவலகத்தில் சென்றடைந்தது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்திய ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பொதுமக்கள் தேசிய மூவண்ண கொடி ஏந்தி கொண்டு ஊர்வலமாக வந்தார்கள். கிராம கலை வளர்க்கும் வகையில் ஒயிலாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம், கிராம கலைஞர்கள் நடனமாடி வந்து பேரணி ஊர்வலத்தை உற்சாகப்படுத்தினார்கள். 4 அடி தேசிய கொடியை ஒரே துணையில் நெய்ந்து ஊர்வலத்தில் கொண்டு சென்றது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இன்று பசியில்லா உலகத்தை படைக்கும் வகையில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அன்னதான உணவு கூடத்தை திறந்து வைத்தார். செய்தியாளர்கள் மத்தியில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறும்பொழுது, புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருப்பதால் மக்களுக்கு வருவாய் குறைவாக உள்ளது. சுற்றுலா தலங்கள் நிறைந்துள்ள காரணத்தினால் புதுவைக்கு வருமானம் வரும் வகையில் பல புதிய தொழில்நுட்பங்களை சுற்றுலா தலத்தை விரிவாக்கும் மூலம் புதுவை மாநிலத்திற்கு வருமானம் வரும். இளைஞர்கள் வேலைவாய்ப்பில்லாமல் வறுமையில் வாடுகிறார்கள். புதிய தொழில்நுட்பங்கள் கூடிய நிறுவனங்களை உருவாக்கினால் புதுவையில் வேலையில்லா திண்டாட்டம் குறையும். படித்த இளைஞர்கள் புதுவையில் அதிகமாக உள்ளதால் பல IT நிறுவனங்கள் புதுச்சேரிக்கு வந்தால் நன்றாக இருக்கும். நல்ல குடிநீர், நல்ல கல்வி, சுகாதாரமான மருத்துவம் தர முன்வர வேண்டும் என்று கூறினார். நிருபர்கள், நீங்கள் எந்த தொகுதியில் நிற்கப் போகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, தற்பொழுது தேச ஒற்றுமைக்காக நாம் அனைவரும் ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பேரணியாக வந்துள்ளோம். இதில் அரசியல் தேவையில்லை, அரசியலை பின்னால் பார்ப்போம் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் வளாகத்தில் அன்னதான உணவு கூடத்தை தாயார் லீமா ரோஸ் மார்டின் முன்னிலையில் திறந்து வைத்தார். இதன் மூலம் காமராஜ் நகர் தொகுதி பகுதியில் ஏழை எளிய மக்கள் அருட்சுவையுடன் கூடிய சமப்பந்தி விருந்து வழங்க உள்ளார்கள். காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கூறும்பொழுது, நமது தொகுதி நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர்கள் விஜயராஜ் மற்றும் கோகுலக்கண்ணன் மற்றும் மகளிர் அணியினர், கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றேன். நமது பேரணியானது இந்திய அளவில் பேரணி தொடங்கும் பொழுது 3ஆம் இடமும், லெனின் வீதி வரும்பொழுது 2ஆம் இடமும், காமராஜ் நகர் அடையும் பொழுது இந்திய அளவில் 1ஆம் இடமும் பெற்று புதுவைக்கு பெருமை சேர்த்துள்ளது. இந்த வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். நமது தேச ஒற்றுமையை இந்த வெற்றிக்கு காரணம். இதற்கு அரும்பாடுபட்ட பிரதமர் மோடி அவர்களுக்கும், இந்திய ராணுவ வீரர் அவர்களுக்கும், நமக்கு உறுதுணையாக இருந்த தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கும், நிர்வாக இயக்குனர் லீமா ரோஸ் மார்டின் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் என்று கூறினார். மார்டின் நிர்வாக குழு இயக்குனர் லீமா ரோஸ் மார்டின் கூறியதாவது, பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் திறமையாலும் முப்படை ராணுவ வீரர்களின் துணிச்சல் மிக்க செயலாலும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒடுக்கியதன் பயனாக இந்த வீரர்களை போற்றும் வகையில் ராயல் சல்யூட் பேரணி நெல்லித்தோப்பிலிருந்து நடைபெற்றது. காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வளாகத்தில் அன்னதான உணவு கூடத்தை தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திருக்கரங்களால் திறந்து வைத்தும் ஒட்டுமொத்த கொடையாளியாக திகழ்வதினாலும் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறினார். இந்திய ராணுவத்தில் புதிய வீரர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளும் வகையில் உறுதுணையாக இந்த பேரணி ஏற்படுத்தியுள்ளது என்று கூறினார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்தியா தகர்த்தது. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்து வெற்றிக்கு வித்திட்ட முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ராயல் சல்யூட் பேரணி
தமிழகத்தை சேர்ந்த பிரபல லாட்டரி அதிபர் மார்டினின் மகனும் மார்டின் குழும நிர்வாக இயக்குநருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்றது. பேரணியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையில் தேசிய கொடி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நெல்லைத்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய பேரணி திருவள்ளுவர் சாலை, வள்ளலார் சாலை வழியாக காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற அலுவலகம் வந்து நிறைவடைந்தது. பேரணியில் பொய்க்கால் குதிரை, கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் என பல்வேறு தமிழர்கள் கலைகள் இடம்பெற்றன. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிடதான் தயாராகி வருவதாகவும் அதற்காக பாஜகவில் சீட் கேட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பித்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நெல்லைத்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா எம்எல்ஏ அலுவலகத்திலிருந்து காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அலுவலகம் வரை ராயல் சல்யூட் பேரணி நடைபெற்றது. சமூக சேவகரும் மார்டின் குழும மேலாண் இயக்குநருமான தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இந்த பேரணியில் கலந்து கொண்டார். அவருடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், சிவசங்கரன், அங்காளன், ரீகன் ஜான்குமார் உட்பட ஏராளமானோர் தேசிய கொடிகளுடன் பேரணியில் பங்கேற்றனர். இந்த பேரணி குறித்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி இந்திய அளவில் ட்ரெண்டிங் ஆனது. சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எக்ஸ் தள கணக்கில் இருந்து இதுகுறித்த செய்திகள் உடனுக்குடன் வெளியுலகிற்கு தெரியவந்தன. அதனால் அது இந்திய அளவில் ட்ரெண்டிங் ஆனது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 5000 பேர் கலந்து கொண்டு நீண்ட தேசிய கொடிகளை ஏந்தி சென்றனர். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத் போன்ற முழக்கங்களுடன் இந்த பேரணி புதுச்சேரியில் பேசும் பொருளானது. இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. phone 0413 2357 Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800 309 3332. அளவிலான 5 ஆண்கள் ஹாக்கி போட்டி புதுவை மாநில புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் அனுமதியோடு புதுச்சேரி ஹாக்கி டெவலப்மெண்ட் சொசைட்டி நடத்தும் தென் மாடல் அளவிலான 5 ஆண்கள் ஹாக்கி போட்டி அபிஷேகப்பாக்கம் செத்தினால் அரசு பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியை முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் ஹாக்கி விளையாடி போட்டியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் வாரியர் ஹாக்கி கிளப் அணி முதலிடமும், UPHS ஹாக்கி கிளப் 2ஆம் இடத்தையும், பாலக்கோடு MGR கிளப் அணி 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் மற்றும் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியின் முதலிடம் பெற்ற வாரியர் ஹாக்கி கிளப் அபிஷேகப்பாக்கம் அணியினருக்கு சாம்பியன் கோப்பையுடன் ரூபாய் 20,000 ரொக்க பரிசு வழங்கி வீரர்களை வாழ்த்தினர். 2வது இடம் பிடித்த UPHS ஹாக்கி கிளப் வீரர்களுக்கு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வீரப்பன் சாம்பியன் கோப்பையுடன் ரூபாய் 15,000 ரொக்க பரிசு வழங்கி சிறப்பித்தார்கள். மேலும் இந்த போட்டியில் 3ஆம் இடம் பிடித்த MGR பாலக்காடு அணிக்கு சாம்பியன் கோப்பையுடன் ரூபாய் 10,000 ரொக்க பரிசு வழங்கி சிறப்பித்தார்கள். இந்த போட்டியில் 4ஆம் இடம் பிடித்த ஜேம்ஸ் ஹாக்கி கிளப் அணியினருக்கு சிறப்பு விருந்தினர் துரைராஜ் கோப்பையுடன் ரூபாய் 5,000 ரொக்க பரிசு வழங்கி சிறப்பித்தார்கள். தொடர்ந்து NR காங்கிரஸ் இளைஞர் பாசறை அணித்தலைவர் கனகராஜ் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். சங்கத்தின் செயலர் அன்பழகன், தலைவர் குமரேசன், சந்திரசேகர், பொருளாளர் மற்றும் பாலா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை சர்வதேச ஹாக்கி விளையாட்டு வீரர் செந்தில்குமார், ரவிச்சந்திரன் அவர்கள் மற்றும் புதுவையின் சீனியர் ஹாக்கி பயிற்சியாளர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தார்கள். இந்நிகழ்வுகளை பழனி அவர்கள் ஒருங்கிணைத்தார். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தனியார் நிறுவனம் ஒன்றில் கணக்காளராக பணியாற்றி வருபவர் சுகியா. இவருக்கு அவர் பணிபுரியும் நிறுவனத்தின் உரிமையாளர் புகைப்படத்துடன் கூடிய வாட்ஸ்அப் கால் வந்தது. அதில் உரிமையாளர் போல் பேசிய நபர் தான் தொடங்க உள்ள புதிய திட்டத்திற்கு பணம் தேவைப்படுவதால் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார்.
இதனை நம்பிய சுகியா இணையவழி மோசடிக்காரர்களின் வங்கிக் கணக்குகளில் பல தவணைகளாக ரூபாய் 5.10 கோடி ரூபாய் அனுப்பியுள்ளார். இந்நிலையில் உரிமையாளர் போனில் பேசிய பொழுது சுகியா பணம் அனுப்பிய விவரத்தை கூறினார். இதனால் அதிர்ச்சி அடைந்த உரிமையாளர் பணம் அனுப்பிய வங்கிக் கணக்குகள் வாட்ஸ்அப் கால்களை ஆய்வு செய்ததில் அவரது புகைப்படத்தை வைத்து மர்ம நபர்கள் மோசடி செய்தது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் சைபர் குற்றவாளிகள் மோசடி செய்து பெற்ற ரூபாய் 5.10 கோடியில் ரூபாய் 3 கோடி மேற்கு வங்கம் முர்ஷிதாபாத் வங்கிக் கிளைக்கு மாற்றப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த வங்கிக் கணக்கின் உரிமையாளரான மேற்கு வங்க மாநிலம் முஷிராபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த மொபிகுல் ஆலம் மற்றும் அவரது கூட்டாளியான நசீபுல் இஸ்லாம் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் இவ்வழக்கில் மற்றொரு வங்கிக் கணக்கில் ரூபாய் 1.80 கோடி பணம் செலுத்தப்பட்ட நிலையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த சரத் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் இதுவரை 7 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் ரூபாய் 2 கோடி 48 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற நபர்களை புதுச்சேரி போலீசார் தனிப்படை அமைத்து தேடியிருந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தை சார்ந்த ஓம்கார் நாத் என்பவரை கர்நாடகாவில் சுற்றி வளைத்த சைபர் கிரைம் போலீசார் அவர் உட்பட தெலுங்கானாவை சேர்ந்த ராகவேந்திரா மற்றும் ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த சசிதர் நாயக் மற்றும் பவாஜன் உட்பட 4 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து வங்கி கணக்குகளை பயன்படுத்தி பணப்பரிமாற்றம் செய்ய பயன்படுத்தப்பட்ட மொபைல் போன்கள், இன்டர்நெட் கனெக்ஷன்கள் மற்றும் ஒரு கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களை புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் இந்த வழக்கில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்ததை அடுத்து அவர்களின் தகவல்களை திரட்டி கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் கூறுகையில், பொதுமக்கள் வங்கி கணக்குகள் மற்றும் தொலைபேசி எண்களை மற்றவர்களுக்கு கமிஷனுக்காக கொடுத்து உதவுவதை தவிர்க்க வேண்டும். இது ஒரு குற்றமாகும். மோசடிக்காக பயன்படுத்தப்பட்ட பணம் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் சட்டப்படி பொறுப்பேற்க வேண்டிய நிலைக்கு வருவீர்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த ஆண்டில் மட்டும் வங்கி கணக்குகளை வேறு நபர்களுக்காக பயன்படுத்தி மோசடியை எளிதாக்க உதவிய குற்றத்திற்காக 10க்கும் மேற்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சண்முகாபுரம் சொக்கநாதன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் தினகர் என்கிற எலி. இவர் இருசக்கர வாகன மெக்கானிக் வேலை செய்து வருகின்றார். இந்நிலையில் நேற்றிரவு லாஸ்பேட்டை சேர்ந்த ஜாக்பால், ரெட்டியார்பாளையம் சேர்ந்த ஏழுமலை, கருவடிக்குப்பம் சேர்ந்த நரி என்கின்ற நரேஷ், செயின்ட் வால்பேட் பகுதியை சார்ந்த கௌதம், மீனாட்சிப்பேட்டையை சேர்ந்த பிரித்திவ், கல்மேடுபேட் பகுதியை சார்ந்த கிரை, லாஸ்பேட்டையை சேர்ந்த ஆகாஷ் ஆகியோர் தினகர் வீட்டிற்கு சென்று ஏற்கனவே நடைபெற்ற பிரச்சினை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை செய்வதற்காக அவரை அழைத்து சென்றுள்ளனர். அப்பொழுது தினகரனுடன் அவரது நண்பர்களான ரூபின், தரணி ஆகியோரும் உடன் சென்றுள்ளனர். இதனிடையே இரு தரப்பினருக்கும் இடையே கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற பிரச்சினை குறித்து கதிர்காமம் வாழ்ந்தவர் சாலையில் கும்பலாக பஞ்சாயத்து பேசிக் கொண்டிருந்த பொழுது திடீரென அவர்களிடையே பேச்சுவார்த்தை முற்றி வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் சரமாரியாக அறிவாளால் வெட்டிக் கொண்டனர். இதில் தினகர் என்கின்ற எலியை தலையில் வெட்டியதில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை கண்ட எதிர்த்தரப்பினர் அங்கிருந்து தப்பி சென்றனர். மேலும் மோதலில் எதிர்த்தரப்பை சேர்ந்த ஜாக்பால், ஏழுமலை ஆகியோருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு தன்வந்திரி போலீசார் காயமடைந்த 3 பேரையும் உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதில் படுகாயமடைந்த தினகரை மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் இரு தரப்பிற்கும் ஏற்கனவே நடைபெற்ற பிரச்சினை தொடர்பாக முன்விரோதம் இருந்துள்ளது. இதனை பேசி தீர்த்து கொள்ள முயற்சி செய்த பொழுது ஏற்பட்ட மோதலில் இருதரப்பும் ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டதாக தெரியவந்துள்ளது. மேலும் இவ்வழக்கில் 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள மற்ற 3 பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC Nagarajan. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 04132357 Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800 309 3332.